ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தித்திக்கும் சுவையில் க்ரீமியான பால் பாயாசம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்படி டேஸ்ட்டாகவும் நல்ல க்ரீமியாகவும் செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்திருக்கேன். நெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் எடுத்திருக்கேன். அதை சேர்த்திட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே நெய்யில் 50 கிராம் சேமியா எடுத்துக்கோங்க. சேமியா நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த 50 கிராம் சேமியாவுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதே சேமியாவில் ஊற்றி காய்ச்சிடலாம். பாலோட கொதித்து வரும்போது சேமியாவும் கரெக்டாக வெந்துடும். உங்களுக்கு அளவுகள் அதிகமாக வேணும் அப்படின்னா 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் 100 கிராம் சேமியா எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேமியாவோட அளவுகள் கூட்டுனீங்க அப்படின்னா கொல கொலன்னு ஆயிரும். 1/2 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா 50 கிராம் சேமியாவும் 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சேமியாவும் சேர்த்திக்கோங்க, கரெக்டான அளவாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, சேமியா வெந்துருச்சு. நான் எந்த கப்பால் சேமியா எடுத்தனோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு 4 ஏலக்காய் இந்த மாதிரி இடித்து சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் சின்ன டின் ஒரு 1/2 டின் அளவில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது, வேண்டாம் அப்படின்னா சுகரோட அளவு கூட்டிக்கோங்க. இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செய்கிறப்போ நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டராக இருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட ரிச் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நல்லா இந்தளவுக்கு கொதி வந்துருச்சு. நல்லா கொதிச்சு கண்டென்ஸ்டு மில்கெல்லாம் கலந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு சேமியா. இப்போ கலந்து விட்டுட்டு பாருங்கள், சேமியாவோட அளவு இந்த அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா தான் இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறமும் இதே மாதிரியான கன்சிஸ்டன்சியோடு இருக்கும். நீங்கள் அளவை கூட்டிட்டீங்க அப்படின்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும், நல்லாவே இருக்காது. நல்லா கொதிச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் இதில் சேர்த்திடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பாயாசத்தில் சேர்த்திடலாம். இப்போ பாயாசம் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், சூப்பரான ஒரு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கலந்து காமிக்கிற பாருங்கள், அதே கன்சிஸ்டன்சியோடு இருக்கும். பாயாசம் செய்யும்போது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, சூடு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் சேமியாவோட அளவோ ஜவ்வரிசியோட அளவோ கரெக்டான பக்குவத்தில் எடுக்கும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. இப்போது இந்த சேமியாவை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டோட, நல்ல ரிச் டேஸ்ட்டோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.